அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு வகுப்பு கிடையாது, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க, நான் என் வேலையை பார்க்குறேன். வகுப்பு முடிஞ்சது சார். வான் சிறப்பு அதிகாரம் நடத்தியாச்சு. செவுத்தி கண்ணுன்னு என்னுடைய பெரியவர், அவர் என்ன பண்ணார், தம்பி இருங்க, திருக்குறளில் எவ்வளவு முக்கியமான செய்தியெல்லாம் இருக்கு, நீங்கள் நாங்கள்லாம் போய் படிக்கிறோமா? எங்களுக்கு தெரியாது தம்பி, நீங்கள் சொல்கிறதுனால எங்களுக்குலாம் தெரியுது. இந்த பயனுவ வரலைங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன கூட்டம் வேணும் அதானே? இல்லைங்க இருங்க, அடுத்த வாரம் நீங்கள் வந்துருங்க, கூட்டத்தை சேர்க்கறது ஏன் வேலைன்ட்டு. ஏங்க என்ன அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உடனே போயிடாமல் வாங்கன்ட்டு. சனிக்கிழமை அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு போர்டு வச்சுருக்கார் சார் கோயில் வாசல். இந்த கோயில் பிரகாரத்தில் திருக்குறள் வகுப்பு நடைபெறும். நடத்துபவர் புலவர் சண்முக வடிவேல். நேரம் காலை 10 to 12 வரை, ஞாயிற்றுக்கிழமை. எல்லாம் போட்டார, அனைவரும் வருக. ஒரு கோடு போட்டுட்டு கீழே எழுதியிருக்கிறார், விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை. நான் நினைச்சேன் இதுக்கு தான் சொல்லியிருக்காரு போல இருக்கு. சரி, இன்னும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உள்ள போகலான்ட்டு போனா, இப்ப இந்த மண்டபம் இருக்குன்னு வச்சுங்க, இதுல ஃபுல்லா ஆள் இருந்தா வெளியில ஒரு போலீஸ்காரர் நின்றுக்கிட்டு என்ன சொல்லுவாருங்க, உள்ள போவாத, நெருங்கி வீணா மூச்சு முட்டி செத்து போடுவேன்னு சொல்லுவார்ல, அது மாதிரி இருக்கிறான். உள்ள எனக்கு போறதுக்கு வழி இல்லை. என்னடா இது, இப்ப எப்படி போய் நடத்துறதுன்னு தெரியல. உள்ள நுழைஞ்சிக்க வரணும். அங்கதான் நெருக்கி 100 பேர் உட்கார இடத்துல 200 பேர் உட்காந்து அப்படி போட்டு நெருக்கி ஒருத்தன் தொட மேல ஒருத்தன் வச்சு இப்படி உட்காந்துருக்கான் சார். நான் போய் சொன்னேன், கொஞ்சம் இடம் விடுங்கப்பா, நான் உள்ள போய். அந்த ஆள் அங்க உட்காந்தவன் சொன்னான், இங்கேயே உட்காருன்னு. இங்கேயே உட்காரு, இங்கேயே உட்காரியா, இங்கேயும் வரும் உட்காருன்னு.